இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட். நம்ம ஏற்கனவே 5 மார்க்ஸ் பார்த்தோம், ஜாமெண்ட்ரி பார்த்தோம், கிராஃப் இனிமேல் வர வீடியோஸில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம 2 மார்க்ஸ் பார்க்கலாம். சரியா? இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு அது நிறைய வீடியோஸை மிக்ஸ் பண்ணி நான் அதை ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள பற்றி யூஸ் ஆக செய்யணும். சரியா? இனிமேல் கிராஃப்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். 2 மார்க்ஸ். ஃபஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். -12/17 4 கொஷின் தப்பாக எழுதியிருக்கேன். -12/17 9/17 கழிக்கும். அது என்னமோ 4/8 போட்டிருக்கேன். யாருக்கு தெரியல, கொஷின்ஸ் கொஞ்சம் மிஸ்டேக் எழுதிட்டேன். -12/17 9/17 கழிக்கும். இப்போ இதுக்குள்ளே விடை பார்க்கலாம். விடைன்னு போட்டு -12/17 9/7 கழிக்கும். அதாவது இதிலேருந்து 9/17 கழிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ரெண்டுக்கும் காமனாக ஒரு 17 எடுப்போம். -12 -9 ஓகேவா? இப்போ ரெண்டுக்குன்னா -21. இங்கே மைனஸ் இருக்குது, பட் இதுவும் மைனஸ்னால நம்ம கூட்டுறோம். அதை நம்ம இப்படி எழுதலாம். சும்மா நடுவில் ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இந்த -9 இது பண்ணி காட்டலாம், ஹைலைட் பண்ணி காட்டலாம். இப்போ 2 கூட்டினா என்ன வராது? நீங்கள் இதிலே போட்டுடலாம், இது எக்ஸ்ட்ரா தான். -21/17. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். 1/3 மற்றும் 5/9 ஆகியவற்றுக்கிடையே ஒரு விகிதமுறை எண்ணை காண்க. விடை என்னென்னா 1/3க்கும் 5/9க்கும் நடுவில் உள்ள விகிதமுறை என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லுங்க. சராசரி விகிதமுறை எண்களின் சராசரி நான் 1/, அதாவது 2 நம்பருக்கு அதை வகுத்து வரதான். சராசரினா பாதின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ எப்படி இருந்ததுன்னா 1/2 1/3 ப்ளஸ் 5/9. ரெண்டே கூட்டுறோம். இந்த நம்பர்ஸை கூட்டி அதை 1/2 சராசரி, அதாவது அதில் பாதி 1/2 போட்டுறாங்க. போட்டுட்டு திருப்பி இங்கே எழுதுறேன். இப்போ என்ன பண்ணுறோம்? இதுவும் 9ஆம் எண்ணாக தான், ஒரே பையன் மாற்றி நம்ம இதுங்க முடியும். இங்கே 9 இருக்குது. அப்போ இங்கே 9 ஆகணும்னா 3 9, கீழே 3 4 இருக்குன்னா மேலே 3 4. அப்போ 1/2 1 3/9 ப்ளஸ் 5/9. அப்போ 1/2 ஒரே 9 வச்சுக்கிட்டு 3 ப்ளஸ் 5 2 கூட்டினா 8/9. நடுவில் இன்டிக்கிறது தானே அர்த்தம். இப்போ 1 9 இதை அடிக்க முடியாது, ஆனால் 2 அடிக்கலாம். நடு 2 8 1 2. அப்போ என்ன இருக்குது? 4/9 தான் ஆன்சர். சரியா? சரி, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். 108 ஒரு முழு வர்க்க எண்ணாகுமா?
108ங்கிறது ஒரு முழு வர்க்கமாக கேட்டிருக்காங்க. நம்ம முழு வர்க்கமாக கண்டுபிடி என்ன பண்ணோம், ஹெச்ஏஃப்னு சொல்லுவாங்களா, அதாவது மீ போவா அதை போட்டு பார்க்கலாம். அதில் கரெக்டாக முழு வர்க்கம்னா என்ன, ஸ்கொயர் வர்க்கம்னா ஸ்கொயர் அது மாதிரி ஸ்கொயர் இல்லாமல் எதுவும் வருதா அப்படிங்கிறத முதல் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் எல்லாமே ஸ்கொயராக தான் இருக்குன்னா முழு வர்க்கம், இல்லைன்னா முழு வர்க்கம் இல்லை. அப்போ இப்போ போட ஆரம்பிக்கலாமா. 108 சரியா, அதை மீப்பேவை பார்க்கலாமா. 2ஆல் போடுறோம். 2 10, 4 2 8, மறுபடி 2ஆல் 2 4 7 2 14, 3ஆல் 9 3 27, 3ஆல் 3 9. அப்போ 108. இப்போ 108ங்கிறது எப்படி வருது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்போ வர்க்கத்தில் ஒன்று இருக்குன்னா இது ரெண்டே ஒன்று இருக்கலாம், இது ரெண்டே ஒன்று இருக்கலாம். பட் இது மட்டும் தனியாக இருக்குது சரியா. தர்ஃபோர் தனியாக இருந்தால் முழு வர்க்கம் இல்லை. ஒரு 3 கொஷின்ஸ் இப்போ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் கொஞ்சம் லென்த்தாக பண்ணேன், ரொம்ப ஷார்ட்டாக போட்டேன், ரொம்ப அன்டைம் ஆச்சு நான் ஷார்ட்டாக போட்டேன். அடுத்த இதுலாம் கொஞ்சம் பெருசாக போடுறேன். வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.